வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். மார்னிங் வந்து ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். ஆம்லா, கறி லீவ் அண்ட் வந்து ஜிஞ்சர் இது மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த எம்டி ஸ்டொமக் ஆர் வந்து நம்ம எப்போயாவது ஒரு 11 அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றி லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டு குடிக்கலாம். நான் லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். பட் நான் அப்படியே தான் குடித்தேன். ஃபில்ட்ரு பண்ணால் வந்து அதில் இருக்கிற அந்த இதெல்லாமே போயிடும். ஸோ லைட்டாக திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இதுதாமே ஹெல்தி, ஃபுல் சத்துமே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து சோயா சங்க்ஸ், வெள்ளை சுண்டல் அண்ட் வந்து ரைஸ் எல்லாமே அளந்து எடுத்து தனித்தனியாக எடுத்து சுண்டலையுமே ஊற போட்டு நைட்டு வச்சுட்டு தான் தூங்கினேன். பிகாஸ் நமக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சுண்டல் வந்து வேக போடுறதுக்கு தனியாக எடுத்து சுண்டலை வேக போடுறதுக்கு குக்கரில் வந்து விசில் போட்டாச்சு. சோயா சங்க்ஸுக்குமே வந்து சுடுதண்ணி வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்பப்போ ரெடி பண்ணுறங்காட்டி இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்குவேன். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது, அளவாக மட்டும் எடுத்து போட்டுக்கிறது. ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சுண்டலும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கோகனட் ஆயில் அண்ட் வந்து கீ இது வந்து சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணிக்கு நல்லாவே டேஸ்ட்டு குடிக்கும். நான் ஆயில் வந்து சேர்த்த மாட்டேன். ஸோ கோகனட் ஆயில் சேர்த்துக்குவேன். கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து பிரிஞ்சு நல்லா கொதி வர்றப்ப டொமேட்டோ அண்டு ஆனியன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா, பிரியாணி பவுடர் இதெல்லாமே சேர்த்தோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.